நாகர்கோவில் தேரைக்கால் புத்தூரில் உள்ள கெங்கா கிராண்டஸ் திருமண மண்டபத்தில் ரோட்டரியின் நோக்கங்களை திறம்பட செயல்படுத்துவது குறித்து பயிற்சி வகுப்பு கிளப் லீடர்ஷிப் லேர்னிங் செமினார் நேற்று நடைபெற்றன. இதில் 125 ரோட்டரி சங்கங்களின் தலைவர்கள் மற்றும் நிர்வாகிகள் பங்கேற்று சிறந்த தலைமைத்துவம், உறுப்பினர் வளர்ச்சி, சேவை திட்டங்கள் குறித்து பயிற்சி நடந்தன. ஜூலை 1ஆம் தேதி முதல் 2026-2027 ஆண்டிற்கான ரோட்டரி மாவட்ட புதிய ஆளுநரான காந்தி கிருஷ்ணன் பொறுப்பேற்று செயல்பாடுகள் குறித்து பேசினார். சிவகங்கை, ராமநாதபுரம், தூத்துக்குடி, விருதுநகர், திருநெல்வேலி, தென்காசி மற்றும் கன்னியாகுமரி ஆகிய 7 வருவாய் மாவட்டங்களை உள்ளடக்கியது. இதில் 125 ரோட்டரி சங்கங்கள் செயல்பட்டு வருகின்றன. முக்கியமான திட்டமாக சேவையின் வேர்கள் என்ற திட்டத்தை அறிவிக்கிறோம். இந்த திட்டத்தின் கீழ் 125 ரோட்டரி சங்கங்களும் 125 பின்தங்கிய கிராமங்களை தத்தெடுத்து அவற்றின் முழுமையான இந்த திட்டத்தின் கீழ் 125 ரோட்டரி சங்கங்களும் 125 பின்தங்கிய கிராமங்களை தத்தெடுத்து அவற்றின் முழுமையான வளர்ச்சிக்காக செயல்பட உள்ளன. கழிப்பறை வசதி இல்லாத வீடுகளுக்கு தனிநபர் கழிப்பறைகள் அமைத்தல், பெண்களுக்கு தையல் இயந்திரங்கள் வழங்குதல், இளம் விதவைகள், பின்தங்கிய பெண்களுக்கு வேலைவாய்ப்பு ஏற்படுத்த பிங்க் ஆட்டோ வழங்கப்பட உள்ளன. குடிநீர், கல்வி, சுகாதாரம் மற்றும் வாழ்வாதார மேம்பாட்டிற்கான பல்வேறு சேவை திட்டங்களை செயல்படுத்துதல். ரோட்டரி நிர்வாகிகள் தற்போது அரசு துறைகளில் உள்ளனர். அவர்களை பாராட்டும் வகையில் வருகிற ஜூன் 6ஆம் தேதி திருச்சியில் பாராட்டு விழா நடைபெற உள்ளன. தமிழகத்தில் உள்ள அனைத்து சங்கங்களும் சேர்ந்து ரோட்டரி சார்பில் நடத்த உள்ளோம். இதில் மாநிலம் முழுவதும் இருந்து ரோட்டரியன்களும் சமூக ஆர்வலர்களும் பங்கேற்க உள்ளனர். இதில் சேர்மன் கர்பூர், செயலாளர் செல்வம், மாவட்ட செயலாளர் நந்து, துணை ஆளுநர் சிவகுமார், ராஜா மற்றும் ஏராளமான நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். என் பேரு காந்தி கிருஷ்ணன். அடுத்த ஆண்டினுடைய 26-27 ரோட்டரி கவர்னர். 7 வருவாய் மாவட்டங்களை உள்ளடக்கியது 3 to 1ங்கிற மாவட்டம். அவர் இந்த ஈவெண்டோட சேர்மன். ஜூலை 1ல இருந்து ஜூன் 30 வரைக்கும் 31 வரைக்கும் ஒரு ரோட்டரி கவர்னரோட பீரியட். அந்த பீரியட்ல ஒருத்தருக்கும் அந்த சர்வீஸ் பண்றதுக்கு கிட்டத்தட்ட ஒரு 130 ரோட்டரி சங்கங்களுக்கு அந்த தலைமை பொறுப்புங்கிற ஒரு வாய்ப்பு. அந்த வாய்ப்பின் மூலமாக நாங்கள் பொதுமக்களுக்கு சேவைகளில் நிறைய செஞ்சுட்டு வந்துட்டு இருக்கோம். ஒவ்வொரு ஆண்டும் அந்த கவர்னரோட டிஸ்கிரிப்ஷனுக்குன்னு ஒரு ஃபண்டு ஒன்று நடந்த ஒரு அரசியல் நிகழ்வுல ஒரே ஒரு விஷயத்தை நான் பதிவு பண்ண. மொத்தம் 234 அசம்பிளி மெம்பர்ஸ்ல 23 பேர் கிட்டத்தட்ட 10% இருந்து போனோம். அவங்களுக்கு வர 6ஆம் தேதி திருச்சிராப்பள்ளியில பெரிய பாராட்டு விழா நடக்குது. அதுல கிட்டத்தட்ட 6 பேர் அமைச்சர்களா இருக்காங்க. அவங்க எல்லாருமே வரேன்னு இருக்காங்க. அவங்களுக்கு அது ரோட்டரி ஒரு நல்ல தலைமை பண்பை வளர்த்து கொடுக்குது அப்படிங்கிறது எங்களுக்கு ஒரு மிகப்பெரிய நம்பிக்கை. அதன் வழியிலே தான் இவங்க ரோட்டேரியன்ஸ் இந்த மாதிரி ஒரு எம்எல்ஏ அமைச்சர்களாக இருக்காங்கிறது எங்களுக்கு ஒரு மிக பெருமையான விஷயம். ஃபியூச்சர்ல எங்க பகுதியை பொறுத்த மட்டும் ரோட்டரி ப்ராஜெக்ட்ஸ்ன்னு நான் என்னோட பீரியட்ல நான் பிளான் பண்ணியிருக்க விஷயம் சமீபத்தில் அந்த விளாத்திகுளம் இன்சிடென்ட்ல ஒரு கேர்ள் ரொம்ப பாதிக்கப்பட்ட, டாய்லெட் இல்லாம பாதிக்கப்பட்டதா நான் அதை ரியலைஸ் பண்றேன். அந்த வீட்டு தனிநபர் கழிப்பறைங்கிறது அரசாங்கத்தில் எத்தனையோ ஸ்கீம்ஸ் இருந்தால் கூட அது முழுமையா சக்சஸ் ஆகலையோ அப்படிங்கிறது என்னோட குறைபாடு. அதை சரி பண்ணணும் அப்படிங்கிறதுல ரோட்டரி அதை முதன்மையா எடுக்குது. அதனுடைய நோக்கமா ஒவ்வொரு கிராமத்தையும் ஒவ்வொரு கிளப்பு ஒரு கிராமத்தை தத்தெடுக்கணும் அப்படின்னு நாங்கள் ஒரு திட்டம் போட்டிருக்கோம். 125 கிளப் இருக்காங்க. 125 கிராமங்கள் தத்தெடுக்கிறதுக்கான திட்டங்கள் எங்கள்கிட்ட இருக்கு. அந்த கிராமங்கள்ல அடிப்படை தேவைகள்ல தனிநபர் கழிப்பறைக்கு நாங்கள் முக்கியத்துவம் கொடுக்குறோம். அதை நாங்கள் ரோட்டரி மூலமாவே எங்க ஃபண்டுல இருந்தே கட்டி கொடுத்துறோம். அந்தந்த சங்கங்களோட பங்களிப்போட கட்டி கொடுக்க பார்க்குறோம். விளாத்திகுளம் இன்சிடென்ட்ல எனக்கு ஒரு பெரிய பாதிப்பு ஏற்படுத்துச்சு. ஒருவேளை அந்த கேர்ளுக்கு அந்த வீட்டுல டாய்லெட் இருந்திருந்தா அந்த கேர்ள் வெளியில போக வேண்டிய நிலைமை வந்திருக்காதோ அப்படிங்கிறதுல நான் ரொம்ப வெரி பர்டிகுலர். ஸோ தட்ஸ் வை நாங்கள் அதுல ரொம்ப ஃபோக்கஸ் பண்றோம். அது போக பெண்களுக்கு பிங்க் ஆட்டோ வாங்கி கொடுக்கறதுக்கான ஒரு திட்டம் இருக்கு. விதவைகள், வாழ்வாதாரத்துக்கு கஷ்டப்படக்கூடிய பெண்களுக்கு ரோட்டரி நிதி மூலமாகவும் சிஎஸ்ஆர் ஃபண்டு மூலமாகவும் நாங்கள் அந்த பிங்க் ஆட்டோ ஒரு 100 ஆட்டோக்கு பிளான் பண்ணிக்கிட்டு இருக்கோம். எத்தனை ஆட்டோ பாசிபிலிட்டிஸ் இருக்கோ அத்தனை ஆட்டோ பண்ணுவோம். எல்லாமே ஃப்ரீயாக தான் பண்ண போகிறோம். நாங்கள் யாரும் பெனிஃபிஷரிட்ட பணம் வாங்க மாட்டோம். ஸ்பான்சர்ஸ் எங்களுக்கு நிறைய பேர் ரோட்டரியில் சிஎஸ்ஆர் ஃபண்டு அந்த மாதிரி நிறைய பேர் ஸ்பான்சர் பண்ணுறேன்னு சொல்லியிருக்காங்க. சென்னையில இருந்து கூட நாங்கள் சில கம்பெனிஸில் பேசிகிட்டு இருக்கோம். இது இன்னும் பேச்சுவார்த்தையில் இருக்குது. பட் எங்களுடைய திட்டம் ஒரே மேடையில் வச்சு 1000 தையல் மிஷின்கள் 100 பிங்க் ஆட்டோ கொடுக்கறதுக்கான முயற்சிகளில் இருக்கும். நிச்சயம் அந்த முயற்சி சக்ஸஸ் ஆகும்னு நான் ரொம்ப ஆழமாக நம்புகிறேன். எல்லாரும் எங்கள் ரோட்டரி மெம்பர்ஸ் எல்லாரும் ஒத்துழைப்பு கொடுப்பாங்க. அதுக்கான திட்டத்தை நாங்கள் வகுத்து வச்சிருக்கோம். இப்போ நீங்கள் ஏதாவது என்கிட்ட கேட்குறதுனா மேக்சிமம் ராமநாதபுரத்தில் இருக்கும்.
இல்ல ஒரு கிளப் ஒரு ஆளை ஐடென்டிஃபை பண்ணி கொடுத்தாங்க. மொத்தம் 125 கிளப் இருக்கு. சில கிளப்புகள் அதுல பங்கெடுக்க மாட்டாங்க, ஒதுங்கிடுவாங்க. சில கிளப்புகளுக்கு நாங்க 100 கிளப் மினிமம் நாங்க எப்படி வாங்கிடலாம்னு ஒரு நம்பிக்கை இருக்கு. 7 ரெவன்யூ டிஸ்ட்ரிக்ட்ல கவர் ஆகுது. ஆமா சார். இல்ல 3-2-1 இல்ல, நான் சொல்றது கன்னியாகுமரி மாவட்டம்ங்கிறது 3-2-1. 7 வருவாய் மாவட்டம் சேர்ந்ததான் 3-2-1 ஒரு மாவட்டம். இல்ல கன்னியாகுமரியில இருந்து யாரும் இல்ல. ராமநாதபுரத்துல வந்து 3 எம்எல்ஏ மினிஸ்டர். எதுன்னு? ஆமா, மரம் நடப்போறோம். அது நிறைய நடப்போறோம். ஆக்சுவலா அதுக்கு ஃபண்டு எங்கிட்ட நிறைய. 3-2-1 மொத்தம் வந்து 3 பேர் அமைச்சராயிருக்காங்க. விருதுநகர்ல ஒருத்தர் இல்ல, விருதுநகரை சேர்ந்தவங்க கீர்த்தனா, சிவகாசி எம்எல்ஏ கீர்த்தனா, ராஜீவ் டாக்டர் ராமநாதபுரம் எங்க திருவாடனை தொகுதியில் உள்ளவங்க, டி.கே. பிரபுங்கிறது காரைக்குடி சிவகங்கை மாவட்டத்தில். இந்த 3 பேரும் அமைச்சர்களா இருக்காங்க. அவங்க எல்லாருமே ரோட்டரியில இருந்து தான் போயிருக்காங்க. இல்ல, இனிமே தான் எடுக்க போறோம். அந்த நாங்க கேரிங் த வில்லேஜ் அடாப்ஷன்ங்கிற வேர்டை எடுக்கிறோம். ஒவ்வொரு கிளப்பையும் ஒரு வில்லேஜ், அண்டர் டெவலப்டு வில்லேஜ் கணக்கு எடுக்க போறோம். அந்த வில்லேஜில் தேவையான கழிப்பறை இல்லாத வீடுகளை நாங்கள் ஐடென்டிஃபை பண்ணி பண்ணுறோம். என்ன சார்? சார் நாங்கள் அரசாங்கத்தோட எதுலையும் இணைஞ்சு பண்ணல சார். எங்களுக்கு அதுக்கு சம்மந்தம் இல்லை சார். இது முழுக்க எங்களோட சப்சிடி, எங்களோட உறுப்பினர்களோட ஃபண்டு சார். ஏன்னா நாங்கள் வந்து அந்த ஸ்கீம்ல போய் மெர்ஜ் ஆனோம்னாக்கா எங்களுக்கு சில சரியா வராது. வருது. எனக்கு ஒன்றும் இல்லை சார். எனக்கு பர்டிகுலராக முக்கியத்துவம் கொடுக்குறேன்னா விளாத்திக்குள்ள இன்சிடென்ட் தான் சார். நான் அந்த நிகழ்ச்சியை பார்த்து நான் ரொம்ப தண்ணீர் விட்டு அழுத நிகழ்ச்சியெல்லாம் உண்டு. ஒருவேளை அந்த அந்த வீட்டுக்கு அந்த ஒரு டாய்லெட் இருந்திருந்தா அந்த நிகழ்ச்சி நடந்திருக்காதோன்னு எனக்கு ஃபீல் பண்ணுறேன். அது எனக்கு ரொம்ப ஒரு பாதிப்பு ஏற்படுத்துச்சு. அதனால தான் என்னுடைய ஆண்டில் வந்து அதை தனிநபர் கழிப்பறைக்கு முக்கியத்துவம் கொடுக்குறேன். இது அரசாங்கத்தோட நாங்கள் அதை மிங்கிள் பண்ண விரும்பலை. அரசாங்கம் பண்ணுறது பண்ணட்டும், அவங்க ஸ்கீம்ஸு டெண்டர் அதெல்லாம் நாங்கள் அதில் வர விரும்பலை. பட் எந்த சூழ்நிலையிலையும் நிச்சயம் குறைஞ்சது நாங்கள் 3-2-1 7 வருவாய் மாவட்டங்களையும் 100க்கும் மேற்பட்ட டாய்லெட்டுகளை கட்டி கொடுத்தோம். ஏன்னா எனக்கு பற்றாக்குறை நிறையா இருக்கு. இன்னைக்கு கூட இந்த பிரசிடென்ட்ஸ் மீட்டிங்ல பேசும்போது ஒரு பிரசிடென்ட் சொன்னார், நாங்கள் ஒரு கிராமத்தை தத்தெடுத்திருக்கோம், 20 வீட்டுக்கு டாய்லெட் இல்லைன்னாரு. 20 வீடுக்கும் டாய்லெட் பண்ணி கொடுக்க முடியும். அது குளோபல் கிராண்ட் மூலமா முடியும். அது எங்க ஸ்பான்சர் மூலமா முடியாது. கிராண்டுன்னு ஒரு ஃபண்ட் இருக்கு ரோட்டரியில, அதன் மூலமா முடிக்க முடியும். 20 டாய்லெட்டுமே ஈஸி. ஸோ அந்த வகையில் பார்க்கும்போது எத்தனை டாய்லெட் வேணாலும் பண்ணி கொடுப்போம். அவங்க அந்த கிளப்பு கொண்டு வரக்கூடிய ப்ரொபோசலை பொறுத்து. ஏன்னா கிளப்பு தான் அந்த குளோபல் கிராண்ட் ப்ரொபோசலை கொண்டு வர முடியும். நாங்கள் டிடிஎஃப்னு எங்களோட ஃபண்டில் நான் கொடுக்க முடியும். சிஎஸ்ஆர் கம்பெனியில பேசிக்கிட்டு இருக்கோம் சார். அவங்க சிஎஸ்ஆர் கம்பெனிஸ் வந்து டைரக்டாவும் பண்ணலாம், ரோட்டரி மூலமாவும் பண்ணலாம். ரோட்டரி இஸ் எலிஜிபிள் டு ரிசீவ் த சிஎஸ்ஆர் ஃபண்ட். அவங்ககிட்ட வந்து சிஎஸ்ஆர் ஃபண்டை வாங்கி நாங்கள் செலவழிக்கிறதுக்கு அதுக்கு ரோட்டரி இன்டர்நேஷனல் எங்களுக்கு ஏடிஜி வாங்கி கொடுத்துருக்கு. அது அதுக்கு வி ஆர் எலிஜிபிள். இப்போ நிறைய கம்பெனிஸ் வந்து அவங்களோட சிஎஸ்ஆர் ஃபண்டை ரோட்டரி மூலமா செலவழிக்கிறாங்க. ஒரு டாய்லெட்டுக்கு எவ்வளவு சார்? அதெல்லாம் அந்தந்த ஊரை பொறுத்து எவ்வளவு தேவைனாலும் பண்ணுவோம் சார். என்னோட கணக்கு ஒரு வீட்டுக்கு மினிமம் ஒரு டாய்லெட்டுக்கு 50,000 ஆகும்னு ஒரு கணக்கு. அது 1 லட்ச ரூபா ஆனாலும் அந்த வில்லேஜோட ரீச்சை பொறுத்து. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் ட்ரைபல் வில்லேஜில் ஒரு கிராமத்து மேலே மலை மேலே ஜாமானை கொண்டு போக வேண்டியிருக்குன்னா அதுக்கு 70,000 80,000 கூட ஆகலாம். அது மேட்ரு கிடையாது, அந்தந்த எஸ்டிமேட்டை பொறுத்து தான். பட் எந்த சூழ்நிலையிலையும் முடிஞ்ச அளவுக்கு டாய்லெட் இண்டிவிஜுவல் தனிநபர் கழிப்பறையில் நாங்கள் ஒரு ரீச் பண்ணிடுவோம். சில திட்டங்கள் இருக்குது, அது நிச்சயம் நிறைவேற்றிடலாம்னு நான் ரொம்ப நம்புகிறேன். அதுக்கு எனக்கு எல்லாரும் ஒத்துழைப்பு கொடுப்பாங்கன்னு நம்புறேன். ஆமா. இல்ல, இப்போதைக்கு பல்ஸ் போலியோ தான் போயிட்டு இருக்கு. வேற இன்டர்நேஷனல் லெவல் அது ஒரு தான் ப்ராஜெக்ட். எங்க இல்லைன்னு எப்படி சொல்ல முடியும்? பாகிஸ்தான்ல இருக்கு, ஆப்கானிஸ்தான்ல இருக்கு. போலியோல உள்ள ஒரு பெரிய மைனஸ் பாயிண்ட சொல்லிடுறேன். நீங்க அந்த ஊர்ல இருந்து ஒரு தண்ணி ஆறு ஓடி இருக்குன்னு வைங்களேன், அந்த ஆறுல வந்து யாராவது ஒருத்தர் மலம் கழுவி இருந்தாங்கன்னா அந்த மலத்துல கலந்து வரக்கூடிய தண்ணியை இங்க யாராவது பயன்படுத்தினாங்கன்னா போலியோ வந்துடும், இந்தியாவுக்குள்ள வந்துடும். காத்துல பரவும் போலியோ வைரஸ். ஸோ நம்ம எப்பவுமே அது டேஞ்சர்ல தான் இருக்கும். நம்ம இன்னும் ஃபுல் இந்தியாவுக்குள்ள இல்லை, பட் பக்கத்து கண்ட்ரியில இருக்கு. ஸோ நம்ம பாதுகாப்பாக இருக்கணும். வேக்சினை பொறுத்த மட்டும் ரோட்டரி அது வந்து ஒரு பைலட் ப்ராஜெக்ட், அது எப்பவுமே பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க. இன்னைக்கு வரைக்கும் கண்டினியூ ஆகிட்டு. வேற ஏதாவது? ரொம்ப நன்றி, தேங்க்யூ. எல்லாரும் சாப்பிட்டுட்டு போயிருங்க.